அண்ணன் சட்டசபையில் பேசும்போது கருணாநிதியின் பேர் சொன்னார். உடனே சாரி சொல்லிட்டு கலைஞர் அவர்கள்னு சொன்னார். இதுதான்டா மரியாதை. சோத்துல உப்பு போட்டு தின்றவன் வந்து மரியாதைனா என்னன்னு முதல்ல கற்றுக்கணும். ஒரு குடும்பமே சேர்ந்து ஆட்சி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமே சேர்ந்து இன்னைக்கு திட்டுனுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இதுன்னு தெரியல. ஊரில் ஒரு பிஸ்னஸும் விட்டு வைக்கலன்னு நான் கேள்விப்பட்டேன். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், வாட்டர் பிஸ்னஸ், ஃபர்னிச்சர் பிஸ்னஸ், சோஃபா கடை சொந்தமாகவே இருக்குது. எங்கே இருக்குது? டிடிகே ரோட்டில் இருக்குதுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட சில பேர் வந்து மது ஆலைகள் வச்சுருக்காங்கன்னு கூட கேள்விப்பட்டேன். ஊரில் இருக்கிற அவ்வளோ அநியாயமும் பண்ணீங்க. நான் லேண்டை எப்போ வந்து பட்டா போட்டு விற்றீங்க வந்த புதுசுலன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி இந்த ஊழல்வாதிகளை வந்து இவ்வளோ ஆதரிக்கிறீங்க அப்படின்னும் போது தமிழ்நாடு மக்கள் இல்லை, அவங்க பின்னால் நிற்கல 1.5 கோடி பேர். ஏன்னா இவங்க வந்து உட்காந்தா தானே இந்த பகுதி வட்டங்கிட்டெல்லாம் வந்து ஏன்னா கமிஷன் வாங்க முடியும் எல்லாத்துலேயும் சொல்லிட்டு மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுத்து மக்களோட சொத்தை காப்பாற்றி அவங்க காசில் யார் யார் கை வச்சாங்களோ அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்த விஜய் அண்ணா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசின இந்த மண்ணின் மைந்த மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களை மரியாதை இல்லாமல் நீங்கள் பேசுறீங்கன்னா அவர் என்ன பண்ணார்? ஏதாவது உங்கள் ஃபேமிலியை பற்றி அவர் பேசினாரா? நீங்கள் பண்ண ஊழல்களை நான் தட்டி கேட்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக வந்து இன்னைக்கு அவர் மேலே இவ்வளோ அவதூறு வந்து பரப்பி நிற்கிறீங்க. இதுக்கு ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக சந்திக்க தான் போறீங்க. நான் பயன்படுத்தி பார்த்திருக்கிறீங்களா? ஆளுங்கட்சின்றது நாங்களே வந்து அகிம்சை முறையில் போய் நிற்கிறோம். தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பிக்கின்னு தேவையில்லாமல் முதல்வரை மட்டும் குறி வச்சு பேசி நிற்கிறது எதுக்குன்றது எங்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி தான் ஒருத்தர் உங்கள் கட்சி சம்மந்தப்பட்டவர் பேசி அந்த கலவரத்தை தூண்டி விட்டார். இப்போ அந்த நிலைமை ஏற்றுன வரத்துக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. தேர்தலில் முடிஞ்சா நீ மோதிப்பார், இடைத்தேர்தலில் நீ முடிஞ்சா மோதிப்பார். எதுக்குமே சலிச்சவங்க நாங்களும் இல்லை. ராஜ்மோகன் சார் சட்டசபையில் சொன்னதான் அவரோட தொண்டர்கள் நாங்களும் சொல்கிறோம். வெற்றி தலைவன் எங்கள் அண்ணனோட கடைக்கண் பார்வையாக தான் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோமே தவிர நாங்களாம் ஒன்றும் சாதாரண ஆளுங்கெல்லாம் கிடையாது. அவர் பின்னால் நிற்கிறேன். அவரை ஜெயிக்க வச்ச தெரிஞ்ச எங்களுக்கு இந்த பிரச்சனையை எப்படி உங்ககிட்ட வந்து ஃபேஸ் பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். அண்ணனோட அமைதியான முடிவுக்கு காரணம் தான் நாங்கள் அமைதியாக இருக்கிறோன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். யாரும் ஒன்றும் நாங்கள் பயந்தில்லை. நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிச்சில்லை. முடிஞ்சா தேர்தலில் நின்று ஜெயிச்சுப்பார். உங்களுக்கு தைரியம் தான் மக்களுக்கு நல்லது செய். நீ பண்ண ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து நான் சொன்னேன் அடுத்த தேர்தலே வந்துடும். என்ன தகுதிடா உங்களுக்கு இருக்கு? போடுற வீடியோலாம் பிளாக் பண்ணி இன்ஸ்டாகிராம் காலில் போய் அவன் காலில் உளுந்து எல்லார் வீடியோவும் பிளாக் பண்ணிட்டு சோசியல் மீடியாவில் மட்டும்தானே நீங்கள் பண்ண முடியும். ரியலில் ஓட்டு யாரா உங்களுக்கு போடுவா? நீங்கள் போட்ட ஓட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுற இந்த கூட்டம் தானடா ஓட்டு போட்டுச்சு. நம்ம தனியாக நிற்க போகிறேன்னு வர சொல்லிக்கிறீங்க. தனியாக இல்லை, நீங்கள் கடைசி வரையும் தனியாக தான் இருக்க போகிறீங்க. என்றைக்குமே நிரந்தர முதல்வர் அண்ணன் விஜய் தான். நன்றி, வணக்கம்.